வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து உங்கள் விவசாய சங்க தலைவர் சிவகுரு பேசுகிறேன். தற்போது போச்சமலை பகுதி என்தட்டல் கிராமத்திலிருந்து தான். தற்போது முற்கனியில் ஒன்றான மாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அல்போன்சோ மாங்காய். இது வந்து எவ்வாறு தரமான பழத்தை கண்டறிவது மாங்காயில் வந்து நம்ம கடைக்கு போய் வாங்கும்போது தரமான காய் எப்படி கண்டறியலாம்ன்றதை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். சற்று அதுக்கு முன்னதாக மாம்பழத்தினால் ஏற்படும் நன்மைகளை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம தற்போது பார்க்கலாம். ஏன்னா நிறைய வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக வந்து நம்ம குளிர்பானத்தை கொடுத்து நம்ம பசங்களுக்கு பழகிட்டோம். வருங்காலத்தில் வந்து என்னென்ன காலத்திற்கு தகுந்தாற் போல் பழத்தை வந்து பசங்களுக்கு கொடுத்து பழகணும். அப்போ தான் அதோடய சுவையும் தன்மையும் மாறாது இருக்கும். அதே மாதிரி அது பழக்கத்துக்கு கொண்டு வரணும். விவசாயிகளுக்கு நன்மையே தரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு குளிர்பானத்தை கொடுக்கும்போது கார்ப்பரேட் கம்பெனியை தான் நம்ம வாழ வைக்கிறோம். அது வந்து இயற்கையாகவே நம்ம பழத்தை கொஞ்சம் சாப்பிட்டு பழகினாலும் நமக்கு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பழக்கத்தை இயற்கையாக கொண்டு வரணும். மாம்பழத்தினால் இயற்கையாகவே வைட்டமின் சி நல்லா அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இறைவன் கொடுத்த படைப்புகள் தான் பழங்களும் மனிதர்களும். அதனால் வைட்டமின் சி இருக்கிறதுனால நிறைய மாம்பழத்தை சாப்பிடணும். இயற்கையாகவே மாம்பழத்துக்கு பார்க்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. வைட்டமின் சி என்றாலே ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால் கண்டிப்பாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்காக கண்டிப்பாக ஒரு மாம்பழத்தை சாப்பிட்ணும் டெய்லியுமாக. இதனால் வந்து பார்க்கும்போது பார்வை வந்து மேம்படுது. நம்மளுடைய கண் பார்வைக்கும் மேம்படுது. அதேமாரி மகப்பேறு இருக்கிற பெண்களும் பழங்களை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியன்றது ஏற்கனவே இந்த புத்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அவங்களும் மகப்பேறு காலத்தில் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதே மாதிரி மாம்பழத்தை சாப்பிடும்போது தூக்கம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கமின்மை இல்லாதவங்களுக்கு தூக்கம் வருது. அதே மாதிரி அதிகமாக வெயிட்டு போட்டிருக்கோங்கள நம்ம இந்த மாதிரி சீசனில் நம்ம சாப்பிடும்போது அதனுடைய பழங்களை சாப்பிடும்போது வெயிட் லாஸ் குறையும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் வந்து நம்மளை உடலிலேருந்து அப்புறப்படுத்தும் மாம்பழம். அதுக்கு வந்து இயற்கையாகவே அது படைப்பு உண்டு. அதே மாதிரி மாம்பழத்தை கண்டினியூவாக சாப்பிடும்போது பார்க்கும்பொழுது அந்த புற்றுநோய்க்கு எதிர்ப்பு சக்தி வந்து அது இயற்கையாகவே இருக்குது. நம்மளாம் அதை பழகிறது விட்டதுனால தான் புற்றுநோய்கள்லாம் நிறைய வருது. அதனால் நான் கண்டிப்பாக மாம்பழத்தை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று சாப்பிட்ணும். அதேமாதிரி சாப்பிடும்போது அந்த நம்மளுடைய சருமம் இருக்குங்க இல்லையா, தோல், அது வந்து மென்மையாக்கும். அதே மாதிரி எடை அதிகமாக இருக்கிறவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எடை குறைக்கும். இந்த மாதிரி பல நன்மைகளை வந்து மாம்பழத்தினால இயற்கையாகவே இருக்குது. இந்த மாம்பழத்தை நம்ம எப்படி பார்த்து வாங்கிறது? மாம்பழம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சிலே வந்து நிறைய பேர் அறுத்து கொடுக்கறதுனால இயற்கையாகவே சுவை வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அதனுடைய தரத்திற்கு வரும்போது தான் மாங்காயை வந்து நம்ம அறுத்து கொடுக்கணும். எப்படின்னா இந்த பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாங்காய். இது வந்து எப்படி தரம் வந்துடுச்சுன்னா வரலையா, எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பாக தெரியாது. நிறைய இந்த மாதிரி இந்த ஷேப் வந்து நிறைய மாறும். தரமான மாங்காய் வரும்போது அந்த ஷேப் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம குண்டு சைஸாக வரும். ஏன்னா இது வந்து பாருங்கள், இது வந்து தரமற்ற காய் பிஞ்சி. இது வந்து இதனுடைய தரம் வந்து பார்க்கும்போது சுமார் வந்து ஒரு 70-75% தான் வந்திருக்கு. இன்னொரு 30% வந்து இதனுடைய மகசூல் காலம் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நாள் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நுகர்வோர்களும் சாப்பிடும்போது வந்து அதனுடைய தரமான காயை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது சுவை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா தரமற்ற காய் வந்து பிஞ்சிலே அறுத்து கொடுத்துருவாங்க. அது வந்து சுவை கம்மியாக இருக்கும். இந்த ஷேப் வந்து பார்க்கும்போது இது வந்து நல்லா ஒரு ரன் ஷேப்பாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்து வாங்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தரமான காயும் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். முன்ன காட்டும் போது பார்க்கும்போது தரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. தற்போது பார்க்கும்போது பாருங்கள், இதுதான் தரமான காய். வந்து அறுவடைக்கு வந்த காய் தெரியுதுங்களா? கொஞ்சம் நிழலாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி ஷேப் வந்து காயினுடைய ஷேப் வந்து தெரியும். மேலே வந்து உருண்டையாக பாருங்கள், கொஞ்சம் நிழலடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஷேப் வந்து அழகாக தெரியும். அந்த மாதிரி மேலே இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். காய்களை வந்து எப்போதுமே மாங்காயை பார்க்கும்போது வந்து இந்த இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இன்னும் இதே வந்து தரன்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் இருக்கணும். இந்த இடத்துல ரவுண்டாக நல்லா ஃபிகராக தெரியும். இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஷேப் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து நீங்கள் தரம் இல்லையா காய் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி காய்களே வந்து பார்த்து வாங்கணும். பாருங்கள், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஷேப்பு அந்த ஷேப்புக்கும் பாருங்கள்,
இதனுடைய காய் ஷேப்புக்கும் உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். பாருங்கள் இந்த மாதிரி காய் வித்தியாசம். இது வந்து நாம் தற்போது பார்த்து கொண்டு இருப்பது அல்போன்சை என்கிற காய், காதர் காயின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதத்தில் தேர்ந்தெடுக்கும் முறையை நாம் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்கத்தின் சார்பாக மக்களுக்கு விழிப்புணர்வோடு நம்ம பதிவிடுறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.